எத்தனை பேர் புரிந்து கொள்ள போறீங்க? பரலோகத்தில் இருந்துதான் உங்களுக்கு ஒத்தாசை வரும். சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தில் இருந்துதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் அப்பா, கர்த்தர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர், சத்தமாய் துதிப்பேன், சாத்தானை மிதிப்பேன், இயேசு என்கிற உம்முடைய நாமத்தினால் நான் எல்லாவற்றையும் ஜெயம் எடுப்பேன். அப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் ஜெயம் எடுப்பேன், ஜெயம் எடுப்பேன், ஜெயித்து கொண்டே இருப்பேன். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். யார் என்னை தள்ளிவிட முடியும்? தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரா இல்லையா? ஏசப்பா உங்களை வழி நடத்துகிறாரா இல்லையா? அப்போ இயேசுவை அதிக சத்தத்தோடு துதிப்பீங்களா இல்லையா? அதிக சத்தமாக மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுவதை நிறுத்திவிட்டு, மனிதர்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை நிறுத்திவிட்டு, நடப்பதெல்லாம் கர்த்தரை அல்லாமல் வேறொன்றும் நடப்பதில்லை என்று சொல்லி உன்னதமான அந்த தேவ சிந்தையோடு, தேவ விசுவாசத்தோடு, தேவ வைராக்கியத்தோடு, அப்பா நீர் என்னோடு கூட இருக்கிறீர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறீர். ஆமென். இயேசு ராஜா உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால எதை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு வல்லமையுள்ள